வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சுகன்யா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தொடரும் எதிர்ப்பு. நெடுவாசலில் 18வது நாளாக நீடிக்கும் போராட்டம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எம்பிக்கள் மூலம் தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து வேண்டுகோள். மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் பழனிசாமி வலியுறுத்தல். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் போராட்டம் 18வது நாளாக நீடிக்கிறது. இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நெடுவாசலில் கடந்த 17 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. 18வது நாளான இன்றும் நெடுவாசல் பகுதி மக்கள் வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் என ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும், கையகப்படுத்தப்பட்ட விளைநிலங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும், ஆழ்துளை கிணறுகளை பாதுகாப்பாக மூட வேண்டும் என போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறுத்த எம்பிக்கள் மூலம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து வலியுறுத்தியுள்ளார். நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அமைக்கப்பட்டிருந்த ஆழ்துளை கிணறு பகுதியையும் இதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து பார்வையிட்டார். பின்னர் நெடுவாசலில் போராட்டத்தில் பங்கேற்று பேசிய ரவி பச்சமுத்து, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழகத்தில் எந்த ஒரு பகுதியிலும் எந்த பெயரிலும் கொண்டு வந்தாலும் அதற்கு எதிராக போராடும் மக்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சி ஆதரவு தெரிவிக்கும் என தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ரவி பச்சமுத்து, தமிழக அரசு எம்பிக்கள் மூலம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எந்த வடிவில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழகத்தில் எந்த மூலையிலும் யாராலும் உள்ளே கொண்டு வர முடியாதபடி தடுத்து நிறுத்த வேண்டியது இளைஞர்களுடைய நம்மளுடைய கடமையாக கருதுகிறேன். இளைஞர்களும் இங்கு தமிழகம் எங்கும் தமிழர் எல்லாம் ஒன்று கூடி இங்கே வந்து இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு இப்போது நினைத்தது என்றால் 40 எம்பிக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே பேசி இந்த திட்டத்தை கண்டிப்பாக தமிழக அரசு நினைத்தால் முடியும். மேலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக வடகாடு பகுதியில் நடைபெற்று வரும் போராட்டத்திலும் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலர் ஜெயசீலன், புதுக்கோட்டை மாவட்ட தலைவர் KPN சீனிவாசன், இளைஞர் அணி தலைவர் பாறை சிவா மற்றும் தொண்டர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டிலும் தொடர் போராட்டத்தில் திரளானோர் ஈடுபட்டுள்ளனர். இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் என 500க்கும் அதிகமானோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து தரப்பு மக்களின் போராட்டத்துக்கு ஜமாத் கூட்டமைப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். திரைப்பட இசையமைப்பாளரும் நடிகருமான GV பிரகாஷும் போராட்டத்தில் கலந்து கொண்டார். நிலத்தில் இந்த மீத்தேன் திட்டத்தால் பாதிப்பு எங்களை பொறுத்தவரை இந்த நிலத்தில் இது வேணாம். கார்போஹைட்ரேட்டோ மீத்தேனோ அது இதுன்னு எது சொன்னாலும் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம். எங்கள் தற்சார்பு பொருளாதாரம் தான் எங்களுக்கு முக்கியம். எங்களை பொறுத்தவரையும் இந்த திட்டம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு விவசாயம் தான் எங்களோட உரிமை. அதை நாங்கள் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். மீத்தேன் எடுக்க நாங்கள் விட மாட்டோம். இந்த மீத்தேன் எடுக்கிறதுனால 500 பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வேலை எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பீங்க? 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வேலை எப்படி கொடுப்பீங்க? அது வரைக்கும் நாங்கள் எதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறது? எங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம். இதுக்காக நாங்கள் எதையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஒவ்வொரு கிராமங்களிலும் குளங்கள், ஆறுகள், ஏரிகள், நிலங்களை பொறுத்து தான் முன்னர் பண்டைய காலத்திலிருந்து மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வாழ்வாதாரம் உள்ள நிலங்களை கெடுப்பதற்காக இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவதற்கு கடுமையான முறையில் நாங்கள் வன்மையான முறையில் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இதனிடையே புல்லான் விடுதியில் உள்ள ஆழ்துளை கிணற்றை ஆலங்குடி வட்டாட்சியர் ராஜேஸ்வரி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.
இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக முதல்வர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் ஒன்றை முதல்வர் பழனிசாமி எழுதியுள்ளார். கச்சத்தீவில் அந்தோணியர் கோவில் திருவிழா விரைவில் நடைபெற உள்ள நிலையில் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிப்பு கவலை அளிக்கிறது என தெரிவித்துள்ள பழனிசாமி, பாக் நீரிணை பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். 2 நாட்களில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 32 பேரை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே இலங்கை சிறையில் உள்ள 53 மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட 128 படகுகளையும் திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள பழனிசாமி, தமிழக மீனவர்கள் பிரச்சினையில் இலங்கை அரசுக்கு மத்திய அரசு போதிய அழுத்தம் தரவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்களின் பிரச்சினையை தீர்க்கும் வகையில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றும் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதல்வர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு விலக்கிக் கொண்டால் மட்டுமே மக்கள் போராட்டம் முடிவுக்கு வரும் என திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் பேரவை தொகுதியில் உள்ள நியாய விலை கடைகளில் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் முறையாக கிடைப்பதில்லை என கூறினார். மாநில அரசு காலந்தாழ்ந்து மாநில அரசு அதுக்கு அனுமதி தராது என்று அறிவித்திருந்தாலும் இன்னும் மத்திய அரசு அந்த அறிவிப்பை வெளியிடாமல் இருப்பதற்குத்தான் தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக மத்திய அரசு எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முன்வர மாட்டோம், அதை கைவிட்டு விட்டோம் என்று தெளிவாக சொன்னால் நிச்சயமாக அந்த போராட்டம் முடிந்துவிடும் என்று தான் நான் கருதுகிறேன். பெட்ரோல் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரி உயர்வை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். பெட்ரோல் மீதான மதிப்பு கூட்டு வரி 27% இருந்து 34%, டீசல் மீதான வாட் வரி 21.43% 25% தமிழக அரசு உயர்த்தியுள்ளது. மதிப்பு கூட்டு வரி உயர்வு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்ததை அடுத்து தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிகரித்துள்ளது. மதிப்பு கூட்டு வரி உயர்வு காரணமாக சரக்கு லாரிகளுக்கான கட்டணங்கள் மட்டுமின்றி அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் உயரும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அனைத்து தரப்பினரும் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். பெட்ரோல் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ, தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர். பெட்ரோல் டீசல் விலை அதிகரிப்பால் அனைத்து பொருட்களின் விலைகளும் உயரும் அபாயம் உள்ளதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய இந்த சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலர் தன்ராஜ், முன் அறிவிப்பு இன்றி மதிப்பு கூட்டு வரி உயர்த்தப்பட்டால் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை நள்ளிரவு முதல் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் கடுமையாக உயர வாய்ப்புள்ளதால் மதிப்பு கூட்டு வரியை திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எந்த விதமான அறிவிப்பும் இன்றி இது ஒரு என்னமோ கண்கட்டி வைத்த மாதிரி எங்களுக்கு நடந்திருக்கு. இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து நாங்கள் இன்னும் இல்லை. நமது மாநில முதல்வர் அவர்கள் இந்த மதிப்பு கூட்டு வரியை உயர்த்தி டீசல் விலையையும் பெட்ரோல் விலையையும் உயர்த்தியதை திரும்ப பெற வேண்டும் என மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இதேபோல் சென்னை மதுரவாயலில் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் யுவராஜ், வரும் 11ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் கூட்டத்தில் விலை உயர்வு தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி முக்கிய முடிவு எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். டீசலில் ₹1.75 ₹2 கிட்ட விலை உயர்வு ஏற்றிருக்காங்க. இது எங்களுக்கு லாரி உரிமையாளருக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல். அரசு நாங்கள் எப்படி கண்டிக்கிறது தெரியல. ஆகவே நாங்கள் வருகிற 11ஆம் தேதி சவுத் இந்தியா லாரி டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் கூடி மிக பெரிய போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். பெட்ரோல் டீசலுக்கான மதிப்பு கூட்டு வரியை திரும்பப் பெறுவது குறித்து தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என தமிழ்நாடு பெட்ரோலிய வணிகர் சங்க தலைவர் முரளி கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழக அரசின் மதிப்பு கூட்டு வரி உயர்வால் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வினால் தமிழகத்தில் உள்ள அனைத்து
பொதுமக்களுக்கும் ஒரு பொருளாதார நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே தமிழக அரசு அறிவித்த இந்த அறிவிப்பினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி பற்றி முடிவெடுக்கும் அதிகாரம் ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்துவுக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஊழல் புரிந்த கட்சிகளுடன் உள்ளாட்சி தேர்தலில் ஒருபோதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தலைமையில் திருச்சியில் நடைபெற்றது. தமிழக உள்ளாட்சி தேர்தல் பணிகள் குறித்தும் மண்டல பொறுப்பாளர்கள் நியமிப்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கட்சியின் வளர்ச்சி பணிகள் தொடர்பாகவும் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளின் கருத்துக்களும் கேட்கப்பட்டன. பின்னர் கூட்டத்தில் உரையாற்றிய ரவி பச்சமுத்து, கட்சி தொண்டர்கள் எளிதில் அணுகக்கூடிய வகையில் மண்டல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மக்கள் பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றை தீர்க்க மக்களுடன் இணைந்து செயலாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஊழல் செய்த கட்சிகளுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்றும் மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய வகையில் சிறந்த கட்சியாக இந்திய ஜனநாயக கட்சி திகழும் எனவும் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டார். நம்ம உன்னிப்பா அரசியலை கவனிப்போம். இன்னும் சில வாரங்களிலோ நாட்களிலோ உட்கார்ந்து மறுபடியும் ஆய்வு செய்து யாரோட பஞ்சாயத்து தேர்தலில் நம்ம நிற்க போறோன்றது முடிவு பண்ணலாம். அது நம்ம தெளிவாக இருக்கும். அதை தவிர மீறி யார் நல்லவர்கள் நாட்டை ஆண்டாலும் இப்போதைய நிலைமைக்கு நாம் சப்போர்ட் பண்ணுவோம். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தொகுதி எடுப்போம், ஒரு 5 தொகுதியோ 10 தொகுதியோ எடுப்போம். அதுலேருந்து என்ன பண்ண முடியுங்கிறத நீங்கள் உங்கள் அட்வைஸோட நானும் மேலே உள்ளவங்களும் டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி செய்யலாங்கிறத கண்டிப்பாக செய்வோம். முன்னதாக கட்சியின் பொதுச் செயலரான ஜெயசீலன் தமிழக உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பான அதிகாரத்தை கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்துவுக்கு வழங்கும் தீர்மானத்தை முன்மொழிந்தார். இதனையடுத்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்திய ஜனநாயக கட்சி யாருடன் கூட்டணி அமைத்து இந்த பஞ்சாயத்து தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது என்பதையெல்லாம் அதற்கான அந்த பணியினை முழுமையாக நம்முடைய இளைய வேந்த தலைவர் அவர்கள் ஏற்று அவரே அதனை முடிவு செய்ய வேண்டுமாக உங்கள் சார்பாக இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஒருமனதாக கேட்டுக்கொள்கிறோம். இந்திய ஜனநாயக கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் முதன்மை அமைப்பு செயலர் எஸ் வெங்கடேசன், பார்கவகுல முன்னேற்ற சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, பொதுச் செயலர் சத்யநாதன், கட்சியின் கொள்கை பரப்பு செயலர் MS ராஜேந்திரன், துணை பொதுச் செயலர் நெல்லை ஜீவா, மகளிர் அணி செயலர் அமுதா உள்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஜெயலலிதா மரணத்தில் நீடிக்கும் மர்மத்தை வெளிப்படுத்த உடனடியாக விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்றும் நியாயம் கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் எனவும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தமது இல்லத்தில் திருவள்ளூர் மாவட்ட ஆதரவாளர்களுடன் ஆலோசனை பன்னீர்செல்வம் நடத்தினார். அப்போது பேசிய அவர், ஜெயலலிதா மரணத்தில் இருக்கும் மர்மத்தை வெளிக்கொண்டு வரும் வகையில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். முதல் கட்டமாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர் தெரிவித்தார். மரணத்தில் என்ன மர்மம் இருக்கிறது, இந்த மரணத்தை நாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்கு தர்ம யுத்தம் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆணையம் விசாரித்து உண்மை நிலையை மக்களுக்கு நிரூபிக்கின்ற வரையில் நியாயம் கிடைக்கும் வரை நாம் தொடர்ந்து போராடுவோம். மிகப்பெரிய புரட்சியை தமிழகத்தில் எழுச்சி பெறும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் மீத்தேன் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அப்போதைய துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் கையெழுத்திட்டதாக மதிமுக பொதுச் செயலர் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மீத்தேன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுவிட்டு டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு தீராத துரோகத்தை ஸ்டாலின் இழைத்துள்ளார் என குறிப்பிட்டார். தமிழகத்தை பாதிக்கும் திட்டங்களுக்கு எதிராக மாணவர்கள், இளைஞர்கள், மக்கள் என அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் வைகோ கூறினார். 2011 திமுக ஆட்சியில் ஜனவரி 4ஆம் தேதி
அன்றைய துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அவர் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமே ஹைட்ரோ கார்பனுடைய டைரக்டரேட்டோட போடப்பட்ட ஒப்பந்தம். 667 சதுர கிலோமீட்டர் 1,66,750 ஏக்கரை பாதிக்குது இந்த மீத்தேன் திட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய சீமான், நெடுவாசலில் மத்திய அரசின் திட்டமான ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் என தெரிவித்தார். விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக அரசு செயல்படவில்லை என குற்றம் சாட்டினார். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வரும் தன்னார்வலர்களை தமிழக அரசு தடுப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். கடந்த 20 நாட்களா நெடுவாசலில் எமது மக்கள் தொடர்ச்சியாக இந்த திட்டத்தை கைவிட கோரி போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடுகிற மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து போராட்ட கோரிக்கைகளை ஏற்று அரசு இந்த திட்டத்தை கைவிடுகிறோம் என்று இதுவரை அறிவிக்க தங்கள் உணர்வை எதிர்ப்பை பதிவு செய்யும் போது உடனடியாக அதுக்கு செவிசாய்த்து அதை கவனத்தில் எடுத்து அதை தீர்வுக்கு கொண்டு வருவதற்கு இந்த அரசுகள் எப்பவுமே முன் வருவதில்லை. மீனவர்கள் 24 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதை கண்டித்து வரும் 11, 12 ஆகிய தேதிகளில் நடைபெறும் கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிக்கப் போவதாக தமிழக மீனவர்கள் அறிவித்துள்ளனர். ராமேஸ்வரம், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் கச்சத்தீவுக்கும் நெடுந்தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 24 மீனவர்களையும் 4 விசைப்படகுகளையும் சிறைப்பிடித்தனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் தமிழக மீனவர்கள் 24 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை தடுக்காமல் மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் குற்றம் சாட்டினர். வரும் 11, 12 ஆகிய தேதிகளில் கச்சத்தீவில் நடைபெற உள்ள திருவிழாவை புறக்கணிக்கப் போவதாகவும் அவர்கள் கூறினர். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு மேலாக படகுகள்லாம் சிறைபிடிக்கப்பட்டு 100க்கும் மேலான படகுகள் அங்க மூழ்கி போன நிலையில இருக்கு. மத்திய அரசு இன்னும் மௌனம் சாதிச்சுக்கிட்டு எங்களை இந்த மீனவருடைய வாழ்வாதாரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே தலையிட்டு இந்த படகுகளை எல்லாம் மீட்டு கொடுக்கணும். இந்த திருவிழாவுக்கு முன்னாடி இருக்கிற படகுகளையும் மீனவர்களையும் விடுவிச்சு தரணும். அப்படி இல்லைன்னா நாங்க இந்த திருவிழாவோட புறக்கணிக்க தயாராகுவோம். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேரை வரும் 17ஆம் தேதி வரையிலும், புதுக்கோட்டை மீனவர்கள் 9 பேரை வரும் 15ஆம் தேதி வரையிலும் காவலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து தமிழக மீனவர்கள் 24 பேர் வவுனியா சிறையிலும் யாழ்ப்பாணம் சிறையிலும் அடைக்கப்பட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரவருணி ஆற்றிலிருந்து கோக், பெப்சி ஆகிய குளிர்பான நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டதை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் உள்ள சிப்காட் வளாகத்தில் செயல்பட்டு வரும் அயல்நாட்டு குளிர்பான நிறுவனங்களான கோக், பெப்சி ஆகிய நிறுவனங்கள் தாமிரவருணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது. இதனை கண்டித்து திருநெல்வேலியில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பாளையங்கோட்டை ஜவஹர் திடலில் பொதுநல அமைப்பு சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் இளைஞர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தாமிரபரணி நதியில் உபரி நீர் செல்வதாகவும் அந்த உபரி நீரைத்தான் இந்த நிறுவனங்களுக்கு வழங்கி வருவதாகவும் ஒரு தவறான கருத்தை நீதிமன்றத்திலே பதிவு செய்ததன் காரணமாக இந்த இடைக்கால உத்தரவை நீக்கி உத்தரவிட்டுள்ளார்கள். மக்கள் குடிநீருக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க. கூட தண்ணீர் 5 ரூபாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே தண்ணீர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாமிரபரணியில் தண்ணி இருக்குங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக உண்ணாவிரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கோம். நீங்கள் எதை வேணால் நீங்கள் பாதிக்கப்படலாம். தண்ணியே இல்லைனா நாங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களுடைய தேவைகள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எடுத்துக்கோங்க. குப்பையிலேருந்து இடத்த எடுங்க. கடல் தண்ணி அவ்வளோ இருக்குது, அதை நீங்கள் குடிநீராக மாற்றி அதை எல்லா கம்பெனிக்கு வைங்க. நாங்கள் வேணாம் நான் சொன்னோம். கடல் தான் அவ்வளோ இருக்குது, அதுலேருந்து எடுங்க. எங்களுக்கு குடிக்க தண்ணியை காலி பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம்? தயவுசெய்து தன்மான தமிழர்கள் யாராக இருந்தாலும் நம்மளுடைய வளங்கள் கெட்டு போகிறத தடுக்கணும். புதுக்கோட்டை மாவட்டம் கவிநாட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் சீறிப்பாய்ந்த காளைகள் முட்டியதில் பார்வையாளர்கள் அடங்கிய 2 பலியானார்கள். கவிநாடு அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் விழாவையொட்டி நடைபெற்ற இந்த போட்டியில் 300க்கும் அதிகமான காளைகள் களமிறக்கப்பட்டன. வாடிவாசல் வழியாக சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஜல்லிக்கட்டை கண்டு ரசித்தனர்.
இதனிடையே ஜல்லிக்கட்டு திடலை விட்டு வெளியே வந்த காளை முட்டியதில் வெள்ளைச்சாமி, ஜாஃபர் ஆகியோர் உயிரிழந்தனர். நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று இரண்டாவது நாளாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சி காரணமாக மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடந்த சில நாட்களாக கடும் வெயில் நிலவி வந்த நிலையில் பல இடங்களில் நேற்று மழை பெய்தது. இரண்டாவது நாளாக இன்றும் உதகை, குன்னூர், கேத்தி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. இதனால் வறட்சி குறைய வாய்ப்புள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் நகரில் இருக்கும் கோட்டை விநாயகர் ஆலயத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி சிலையில் இருந்து தண்ணீர் துளிகள் கொட்டியதை காண வரும் திரளான பக்தர்கள் பக்தியுடன் வணங்கி செல்கின்றனர். விழுப்புரம் பெருமாள் கோவில் தெருவில் உள்ள கோட்டை விநாயகர் ஆலயத்தில் சுப்பிரமணிய சுவாமி சன்னதி உள்ளது. மாசி மாத கிருத்திகையையொட்டி சுப்பிரமணியருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் நடையை சாத்த கோவில் அர்ச்சகர் சென்றபோது சுப்பிரமணிய சுவாமி சிலை முழுவதும் தண்ணீர் துளிகள் இருப்பதை கண்டார். சுவாமி சிலையில் இருந்த நீரை துடைத்தவுடன் மீண்டும் தண்ணீர் துளிகள் அரும்பியது. எல்லாரும் முன்னாலுமே அதை தொடச்சோம். அந்த வேர்வை தொடச்ச விட்டுமே திருப்பி வந்து கொட்டிகிட்டே இருக்கு. தண்ணி ஜலம் கொட்டிகிட்டே இருக்கு. அது முன்னிட்டு எது வேணாலும் நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இந்த ஊரே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. 5 மணி நேரமாக உட்காந்து வெயிட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முருகனுடைய அதுக்கு தான். இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி. ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 237 ரன்கள். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட நில அதிர்வில் ஒரு பெண் பலியானார். 25 பேர் படுகாயமடைந்தனர். பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள மின்டோனா தீவில் கடந்த 10ஆம் தேதி ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 4 பேர் பலியாகி 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். நிலநடுக்கத்தை தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் அவ்வப்போது நில அதிர்வுகள் ஏற்பட்டு வருகின்றன. இன்று சுரிகாவோ டெல் நோர்டே மாகாணத்தில் 5.9 அளவுள்ள நில அதிர்வு ஏற்பட்டது. அதில் 2 வீடுகள் இடிந்து விழுந்தன. அதில் ஒரு பெண் கொல்லப்பட்டார். பல்வேறு இடங்களில் சுவர்கள் இடிந்து விழுந்ததில் 25 பேர் படுகாயமடைந்தனர். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டிகளில் இன்றைய ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 237 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பெங்களூரு சின்னசாமி திடலில் நேற்று தொடங்கியது. இதன் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 189 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 40 ரன்கள் எடுத்திருந்தது. இரண்டாவது நாள் ஆட்டத்தை தொடர்ந்த ஆஸ்திரேலியா நிதானமாக விளையாடியது. எனினும் இந்திய வீரர்களின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறிய ஆஸ்திரேலியா ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 237 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி 48 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. He gets hold of that and safely played. Australia end up the day 237 for 6. மெக்சிகோ ஓபன் டென்னிஸ் தொடரில் இறுதிப் போட்டியில் உலகின் முன்னணி வீரரான ரஃபேல் நடாலை வீழ்த்தி அமெரிக்காவின் சாம் குவேரி சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார். மெக்சிகோவில் அக்குபுல்கோ நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடாலை அமெரிக்காவின் சாம் குவேரி எதிர்கொண்டார்.
தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சாம் குவேரி முதல் செட்டை 6-3 என்ற கணக்கில் கைப்பற்றினார். இரண்டாவது செட்டில் ரஃபேல் நடால் கடுமையாக போராடிய நிலையிலும் அந்த செட்டையும் 7-6 என்ற கணக்கில் வென்ற சாம் குவேரி சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றார். பட்டம் வெல்வார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரஃபேல் நடால் அதிர்ச்சி தோல்வியடைந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்திருந்த மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்றனர். ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். மாவட்ட அளவில் இதில் வின் பண்ணவங்க வந்து வெற்றி பெற்றவங்க வந்து மாநில அளவிற்கான போட்டி கலந்துக்குவாங்க. அதில் மொத்தம் 80 பிள்ளைகள் வந்து கலந்துக்குவாங்க. நம்ம சிலம்பம் வந்து தற்காப்பு கலையாக போற்றப்படுகின்றது. இதில் நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் ஸ்டேட் லெவல் நாங்கள் போய் அதுலேயும் நாங்கள் ஜெயிக்கணும் எல்லா பேரும் ப்ரே பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என் வெயிட் வந்து 49, கேட்டகரி வந்து 40 to 45. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தொடரும் எதிர்ப்பு. நெடுவாசலில் 18வது நாளாக நீடிக்கும் போராட்டம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எம்பிக்கள் மூலம் தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து வேண்டுகோள். மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமருக்கு முதல்வர் பழனிசாமி வலியுறுத்தல். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.